நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆரோக்கியமான தகவல் என்னவென்றால், நம்மளுடைய முப்பாட்டங்காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பனங்கல் அதிகமாக உட்கொண்டாங்க. அதனாலேயே என்னவோ இல்லை பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் தானியங்கள் அதிகமாக உட்கொண்டதுனாலே என்னவோ நல்ல உடலை பலமாக வச்சுக்கிட்டாங்க. நம்ம முப்பாட்டிகள் பனங்கிழங்கு அவிச்சு அதிகம் உட்கொண்டதுனால 10 குழந்தைகளை பத்திரமாக பெற்றெடுத்தாங்க ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தில். இன்றைக்கி நம்ம ஒத்த குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு நம்ம ஓடுறோங்க. பார்த்திங்களா, அது பேசும்போது கூட கரண்டு போகுது. இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி நம்ம 1000க்கு மேற்பட்ட ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம முன்னோர்கள் ஒரு ஆண்டுக்குள்ளே சாப்பிட்டுருங்க. இன்றைக்கி நம்ம அதை 1000லேருந்து 50 குறைத்து அதை ஹைப்ரிட்டாக மாற்றி அதை அதிகமாக எடுத்து நம்ம ஆயிலுக்கு எடுத்துட்டுருக்குறோங்க. நம்ம மட்டும் கிடையாது, நம்ம பிள்ளைகளையும் சேர்த்து எடுக்கிறோங்க. எங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்குறீங்க நம்ம முன்னோர்கள் மாரி ஹோட்டலில் போய் வாங்கி தரது, பேக்கரியில் வாங்கி தரது, ஆன்லைனில் ஆர்டர் போடுறது, இதில் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் வேறு அதிகரிச்சிச்சு. ஆர்கானிக் உணவுகள் நம்ம நாட்டு காய்கறி கீரைகள் பழங்கள் 10% கூட நம்ம உள்ளுக்கு போகிறது கிடையாது. இன்றைக்கி 80% மரபணு மாற்றப்பட்டது. அப்போ சீக்கிரம் மரணிக்காமல் என்ன பண்ணுவோங்க? இதில் ஒரு பக்கம் மருத்துவ கழிவுகள், மருத்துவமனைக்கே அதிகம் போனது கிடையாது நம்ம முப்பாட்டனுங்களாம். இன்றைக்கி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லவில்லை, அவசர சிகிச்சைக்கு போங்க. லொட்டு லொசுக்கு சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம், இந்த ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலிக்கெலாம் ஓடி போய் நின்று நம்ம உடம்புல மருத்துவ கழிவுகளை அதிகமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை வெளியேற்றவும் தெரியாது. நம்ம தாத்தா பாட்டி வீட்டு வைத்திய முறைங்கிறது ஒன்று உண்டு. அதை எடுக்கும்பொழுது நல்ல சத்தான பச்சை காய்கறி கீரைகள் பழங்கள் எடுக்கும்போது நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை உருவாக்கும் போது நல்ல உறக்கத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு என்ன ஆகும்? நோய் சக்தி தன்னால் வலுப்படும். நோயே வராது, வந்தாலும் தன்னை தானே குணமாக்கிக்கும். அதை விட்டுட்டு ஓடி போய் மருந்து மாத்திரைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம நோய் சக்தியை படுத்து தூங்க வச்சுக்கிட்டு பின்ன நோய் சீக்கிரம் மரணிச்சு தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா என்னோடய தாத்தா பாட்டிலாம் கரெக்டாக அவங்களும் ஆரோக்கியமாக இருந்து நம்மளையும் ஆரோக்கியமாக வளர்த்துனாங்க. வீட்டிலே சமைச்சு உணவு கொடுத்தாங்க, அதை கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம தான் இன்றைக்கி மறந்து போயிட்டாங்க. நான் ஏதோ ஓரளவுக்கு எனக்கு இந்த வன்புலி சரும பாதிப்பு ஆங்கில மருத்துவத்துக்கு போய் பக்க விளைவுக்கு உள்ளாகி பணத்திலேருந்து ரொம்ப பாதிச்சதுனால நான் கொஞ்சம் இயற்கை நேசித்து என்னை நானே இன்றைக்கி குணமாக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். அது இன்றைக்கி இறைவன் எனக்கு இது கொடுத்தது கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக எடுத்து என் பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு 50% ஆர்கானிக்கான உணவுகளை நம்ம கற்றுத்தந்து எங்களுக்கு உருவாக்க தந்து அதை கற்றுக் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா சொல்விட செயல் முக்கியம். நாம் சொல்லிட்டு போகலாம், செஞ்சால் தானே நம்ம உடம்பு கரெக்டாக செதுக்கிக்க முடியும், நம்ம நீண்ட ஆயுள் வாழ முடியும். அதுக்காக நம்ம முன்னோர்கள் மாரி 100 ஆயுள் வாழணும். அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுன்னு நான் சொல்ல வரல. காற்று மாசு தண்ணி மாசு அதை நாம் முடிஞ்ச அளவுக்கு திருத்த முடியாது. நம்ம உண்ட உணவுகள் நம்மளே டைரெக்டாக எடுக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கிட்டால் போதும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 70 வயதை எட்டிடலாம். அது இல்லை ஆரோக்கியமான உணவுகள் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் நான் பேணி காக்க மாட்டேன்னா 60 வயது கடக்கிறது ஒரு ஆச்சரியம்தான்.